வணக்கம் நண்பர்களே. 60 வயதிற்கு மேல பலருக்கும் ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனை என்ன தெரியுமா? கை கால்களில் பலவீனம், நடக்கும்போது சோர்வு, முழங்கால் வலி, தசைப்பலம் குறைதல், எலும்புகள் பலவீனமாதல், அடிக்கடி விழும் அபாயம். இது வயது காரணம் மட்டுமல்லங்க, சரியான உணவு இல்லாததாலும் ஒரு முக்கிய காரணமா இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4 பழங்கள். இது ரொம்ப ரொம்ப வயதானவர்களுக்கு உடலுக்கு தேவையான விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சக்திகளை வழங்கி கை கால்களை பலமா தடுமாறாமல் வைத்து கொள்றதுக்கு இந்த 4 பழங்கள் பயன்படுது. இன்னைக்கு வீடியோவா முழுமையா பாருங்க. எந்த பழத்தை எந்த நேரத்துல சாப்பிடணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய அந்த ஒரு பழம் என்னன்னா வாழைப்பழம் தாங்க. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மிகவும் சிறந்த பழங்கள்ல முதலிடம் வாழைப்பழம் தான். வாழைப்பழத்துல பொட்டாசியம், விட்டமின் B6, மெக்னீசியம், நார்ச்சத்துக்கள் அண்ட் அதிகமாகவே இதில் இருக்குது. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப ரொம்ப வயதானவர்களுக்கு முக்கியமானது. கை கால்கள் பலத்திற்கு எப்படி இது உதவி பண்ணுதுன்னா, பொட்டாசியம் தசைகளை சரியாக செயல்படுறதுக்கு உதவியாக இருக்குது. உடலில் பொட்டாசியம் குறைந்துச்சுன்னா கால்களில் பிடிப்பு, தசை சோர்வு, கை நடுக்கம் போன்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். வாழைப்பழம் இந்த குறைபாட்டை சரி செய்யும். ஸோ வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லைங்க, இதயத்திற்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு வாழைப்பழம் பயன்படுது. வயதானவர்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கலாம். பொட்டாசியம் நிறைந்த இந்த வாழைப்பழம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. எப்படி இந்த வாழைப்பழத்தை சாப்பிடலாம்னா, காலை உணவுக்கு பிறகு நம்ம ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். மாலை நேரத்தில் 4 மணி அளவில் ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். ஸோ ஏதாவது ஒரு டைமில் ஒரு நாளைக்கு ஒரு பழம் மட்டும் எடுத்துக்கிறங்க. காலை உணவுக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலையில் எடுக்க வேண்டாம். காலையில் எடுக்க முடியாதவர்கள் மாலையில் எடுத்துக்கிறங்க. 2 நேரமும் எடுக்க தேவையில்லை. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னா மாதுளை பழம் தாங்க. மாதுளை பழம் வயதானவர்களுக்கு ஒரு அற்புதமான பழமாக இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னா, இதில் இரும்பு சத்து, விட்டமின் C, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே அதிகமாகவே இருக்குது. கை கால்கள் பழத்திற்கு என்ன தொடர்பு? மாதுளம்பழம். மாதுளம்பழம் உடலில் ரத்த ஓட்டத்தை நன்றாக இயங்குறதுக்கு, தசைகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. மாதுளை சாப்பிட்டால் ரத்த ஓட்டம் மேம்படும். உடலில் இருக்கக்கூடிய உடல் சோர்வு குறைக்கப்படும். உடலுக்கு சக்தி கிடைக்கும். அடுத்து மூளையுடைய ஆரோக்கியத்திற்கு மாதுளம் பழம் பயன்படுது. சில ஆய்வுகளின்படி மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளை செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனால நினைவாற்றல் கூறுறதுக்கு இந்த ஒரு பழம் உதவியா இருக்குது. இதனால வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய மறதி நோய், அதாவது நினைவாற்றல் குறைகிறதா, இதை தடுக்கிறதுக்கு மாதுளை ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஸோ மாதுளம் பழத்தை நம்ம எப்படி சாப்பிடணும்? தினமும் நம்ம 1/2 கப் மாதுளம் பழத்தை எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஓகேங்களா? நீங்கள் டெய்லியும் ஒரு மாதுளம்பழம் சாப்பிடணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு மாதுளம்பழம், பெரிய மாதுளம்பழமாக இருந்துச்சுன்னா 1ல் பாதி எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு போதும். அடுத்து நம்ம 3ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னென்னா, 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவுமே அவசியங்க. ஏன்னா அவங்களுக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக தான் இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா, நிறையா நோய்களுடைய தாக்குதல் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதனால் இந்த டைமில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கு தான் நம்ம ஆரஞ்சு பழத்தை சாப்பிட சொல்கிறோம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஆரஞ்சு பழம் பயன்படுது. ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் C, போலேட், பொட்டாசியம் இருக்குது. அதே மாதிரி எலும்புகளுக்கு இது எப்படி உதவியாக இருக்குதுன்னா, இதில் இருக்கக்கூடிய விட்டமின் C கொலாஜன் உற்பத்திக்கு மிகவுமே முக்கியமானது. ஸோ கொலாஜன் மூட்டுகள், தசை நார்கள், எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. மூட்டு வலியை குறைக்கும்னா நேரடியாக குணப்படுத்தாது, ஆனால் உடலில் ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜியை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஸோ மூட்டு வலி வர்றதுக்கு காரணம் என்ன? மூட்டு வலி வர்றதுக்கு காரணம் அலர்ஜி
அலர்ஜினால தான். சிலருக்கெல்லாம் மூட்டுகளை சுற்றி வலி வீக்கம்லாம் இருக்கும். அதுக்கு காரணமே உடலில் இருக்கக்கூடிய அலர்ஜி. அந்த அலர்ஜியை போக்குறதுக்கு ஆரஞ்சு பழம் வந்து பயன்படுது. ஸோ நம்ம உடலில் வந்து நீண்ட நாட்களாக அலர்ஜி இருந்துச்சுன்னா அது பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு அது வழிவகுக்கும். ஸோ இந்த அலர்ஜியை வந்து சரி பண்ணுறதுக்கு ஆரஞ்சு பழம் பயன்படுது. ஸோ மூட்டுகளுடைய ஆரோக்கியத்திற்கு இது ஒரு நல்ல உணவாக இருக்குது. எப்படி நம்ம சாப்பிடணும்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு பழம் வந்து சாப்பிட வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு பழங்களை ஜூஸாக சாப்பிடாம அப்படியே நம்ம பற்களால் கடிச்சு மென்று சாப்பிட்டா தான் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உடலுக்கு வந்து போய் சேரும். ஸோ நீங்கள் ஜூஸாக குடிச்சிங்கன்னா நார்ச்சத்துக்கள் போயிடும். அது யூரின் வழியாக சத்துக்கள் எல்லாமே போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடிச்சு சாப்பிட. அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னா பப்பாளி பழம் தாங்க. வயதானவர்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம் தான் பப்பாளி. ஏன்னா அந்த அளவுக்கு வயதானவர்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது பப்பாளி பழம். நிறைய பேர் வந்து ரெகுலராக காலையில் வந்து பப்பாளி பழம் சாப்பிடுவாங்க. அப்படி நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பகிருங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், நார்ச்சத்து, இந்த பழம் ஏன் ரொம்பவே முக்கியம்னா வயது அதிகரிக்கும் போது செரிமானம் வந்து உங்களுக்கு செரிமான சிஸ்டம்லேயே வந்து முழுமையாக மந்தமாக்கப்படும். அதனால நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே செரிக்காது. வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த பப்பாளி பழத்தை அவங்க ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் சத்துக்கள் உடலில் வந்து ஈஸியாக உறிஞ்சிக்கலாம். செரிமானம் வேகமாகவே உடலில் வந்து ஏற்படும். அதனால தான் வந்து பப்பாளி பழத்தை நிறையா வயதானவர்கள் வந்து காலை உணவில் வந்து காலையில் வெறும் வயிற்றில் சிலர் சாப்பிடுவாங்க. வெறும் காலை உணவாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால அது குடலுடைய இயக்கத்தை தூண்டி மலச்சிக்கல் ப்ராப்ளத்தையும் செரிமான சிஸ்டத்தையும் இது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது பயன்படுது. அது மட்டும் கிடையாதுங்க, கண் பார்வையை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பப்பாளி வந்து பயன்படுது. பப்பாளியில் வந்து விட்டமின் ஏ இருக்குது. இது கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால தான் பப்பாளி பழம் ஒரு சிறந்த பழமாக கருதப்படுது. இப்போ இந்த 4 பழங்களை எந்த நேரத்தில் சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். காலையில் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா மதியானம் வந்து மாதுளை பழத்தை எடுத்துக்கிறீங்க. மாலை நேரத்தில் ஆரஞ்சு பழம் எடுத்துக்கோங்க. இரவு உணவுக்கு முன்னாடி பப்பாளியை வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 4 உணவுகளை நீங்கள் மாற்றி மாற்றி ரொட்டீனாக உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கிட்டே வாங்க. ரொம்பவுமே ஆரோக்கியமாயிருவீர்கள். கை கால்கள் பலமாக இருக்கணும்னா பழங்களோடு சேர்த்து எடுக்க வேண்டிய சில விஷயங்களையும் நம்ம பார்த்துடலாம். அதில் முதலாவது விஷயம், தினமும் 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். நடைப்பயிற்சி செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இருந்தே ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் வந்து பண்ணலாம். ஸோ உடலை வந்து இயங்க வைக்கணும். அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். 60 வயதாயிருச்சு ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு உட்காரக்கூடாது. ஸோ டெய்லியும் உடலுக்கு நடைப்பயிற்சி வந்து கொடுங்க. அப்போ தான் உங்களுடைய தசைகள் வந்து பலம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். இரத்த ஓட்டம் வந்து மேம்படும். ஸோ இரத்த ஓட்டம் சீராக இயங்கினா தானே உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நீங்கள் தினமும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அடுத்து 2வது விஷயம், போதுமான தண்ணீருங்க. ஏன்னா உடல் வந்து நம்ம தூங்கிட்டு இருப்போம் நைட்டு. எப்படியும் 8 மணி நேரம் கம்பல்சரி நம்ம எல்லாருமே தூங்குவோம். 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குவோம். அந்த டைமில் யாருமே தண்ணி குடிக்க மாட்டோம். காலைல எந்திரிக்கும் போது உடலில் அந்த நீர் இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால் காலையில் எந்திரிச்சோன்னே தண்ணி குடிக்கிறது ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான பழக்கம். காலைல எந்திரிச்சோன்னே நீங்கள் டீ காஃபி குடிக்கிறீங்களா, அதை தவிர்த்துட்டு தண்ணி மட்டும் குடிங்க. உங்களுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். ஆக்டிவாக உங்கள் செல்கள் எல்லாமே புத்துணர்ச்சியாகி ஆக்டிவாக உங்கள் உடல் இயங்க ஆரம்பிக்கும். ஸோ தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா உங்களுடைய நீர்ச்சத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு. நீர்ச்சத்து குறைஞ்சிச்சுன்னா என்ன பிரச்சனை ஏற்படும், தலைவலி, மயக்கம், உடல் சோர்வு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து பராமரிக்கணும். தசை சோர்வெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். கால்களில் பிடிப்பு அதிகரிக்கும். அதனால் ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி 2லேருந்து 3 லிட்டர் கம்பல்சரி எடுத்துக்கிறேன். ஸோ அதை நம்ம ஒரு நாள் முழுக்க வந்து நீங்கள் குடிக்கணும். ஒரே நேரத்துலையே நம்ம அதிகமாக குடிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஒரு நாள் முழுக்க தண்ணியை நீங்கள் எடுத்துக்கிறணும். அடுத்து 3வது விஷயம் என்னென்னா, புரதச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறணுங்க. புரதம் எதில் இருக்குன்னா முட்டையில் இருக்குது, பாசிப்பயிரில் இருக்குது, உளுந்தில் இருக்குது, கொண்டைப்பயிரில் இருக்குது, நான்வெஜ்ஜு எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன், இது எல்லாத்துலேயுமே வந்து புரதச்சத்து இருக்குது. ஸோ அதனால் புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறங்க. அடுத்து கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறங்க. கால்சியம் எல்லாத்துல எதில் இருக்குன்னா முருங்கைக்கீரை, பால், முட்டை, இந்த மாதிரி எள்ளு, இது ராகி, அது கேழ்வரகு இருக்குல்ல, அதுலேயும்
கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறங்க. அடுத்து 4வது விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போதுமான தூக்கம். ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக உடல் வந்து தூங்கணும். அந்த தூங்குற டைமில் தான் திருப்பி வந்து ரிப்பேர் மோடுக்கு வந்து உடல் வந்து போகும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால் கண்டிப்பாக 7லிருந்து 8 மணி நேரம் தூங்கி எந்திரிக்கணும். ஸோ இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதிகமான பழங்கள் காய்கள் வந்து எடுத்துக்கிறங்க. எண்ணெயில் பொரிச்சது வறுத்தது அதை தவிர்த்துடுங்க. 60 வயதுக்கு மேலே தவிர்க்க வேண்டிய முக்கியமான பழக்க வழக்கங்கள் என்னென்னா, அதிகமாக இனிப்பு சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. அதிக எண்ணெய் உணவுகள், எண்ணெயில் பொரிச்சது வறுத்தது இதெல்லாத்தையும் தவிர்த்துடுங்க. ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த நிலையையும் தவிர்த்துடுங்க. அடுத்து புகைப்பிடிக்கிறது, மது அருந்துதல் இதெல்லாத்தையுமே தவிர்த்துடுங்க. மற்றபடி நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளையும் நீங்கள் வாரந்தோறும் எடுத்துக்கிறங்க. ஒரே காய்கறி ஒரே பழங்களையே சாப்பிடாதீர்கள். மாற்றி மாற்றி எடுத்துக்கிறங்க. அப்போ தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக்கப்படும். நண்பர்களே, 60 வயதை கடந்த பிறகு கை கால்கள் பலமாக இருக்க வேண்டும்னா நம்ம சொன்ன இந்த பழங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக 70, 80, 90 வயதுலையும் உங்களால் ஆரோக்கியமாக வாழ முடியும், சுறுசுறுப்பாக வாழ முடியும், நோய் நொடி இன்றி 100 வயதை தாண்டியும் வாழ முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.